அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திரைக்கு வந்த கங்குவா திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டில் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட படம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படின்னா அது கங்குவா தவிர வேறு எதுவுமே இல்லை. பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி திரையரங்கத்திலேருந்து வரக்கூடிய ஆடியன்ஸ்ட்டை பல்வேறு கருத்துக்களை வாங்கி சமூக வலைதளங்களில் அந்த கருத்துக்கள் பார்க்க முடியுது. இயக்குனர் சிவா மேலே கொலவெறியாக பல பேர் பேசினாங்க. சூர்யாலாம் இனிமேல் நடிக்கவே கூடாது, சிவாலாம் எதுக்கு படம் எடுக்க வர்றாரு அப்படின்னு பேசினாங்க. சில விமர்சகர்கள் ஒருபடி மேலே போய் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா, கங்குவா மிக மோசமாக இருக்குது, தலைவலி மாத்திரை, அமிர்தாஞ்சன், ஆக்ஸ் ஆயில் இதெல்லாம் போட்டு தான் போகணும், படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, படம் பார்த்த பின்னாடி ஒரு மாத்திரை போடுங்க அப்படின்னு விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை முதல் நாளே பார்த்துட்டு விமர்சிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த படம் பார்க்குற சூழலில் நேற்று இரவு தான் பல்வேறு விமர்சனங்கள், புலிச்சட்ட மாறன், பல விமர்சனங்கள்லாம் பார்த்த பிறகு இந்த படத்துக்கு போயிருந்தேன். இந்த படம் பார்த்த பிறகு ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் உள்ள காட்சிகளுக்கும் இந்த படத்தை விமர்சனம் செய்தவர்களுக்கும் சூர்யா அவர்கள் மீதும் சூர்யா குடும்பத்தார் மீதும் இந்த படத்தை எடுத்த ஞானவேல் ராஜா மீதும் தனிப்பட்ட வன்மத்தில், தனிப்பட்ட வெறுப்பில், இல்லை ஏதோ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த படத்தின் மீதும் சூர்யா மீதும் இயக்குனர் மீதும் படத்தின் தயாரிப்பாளர் மீதும் ஒட்டுமொத்தமான வன்மத்தை கக்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த கங்குவா திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம். ஏன் அப்படின்னா இது 300 கோடி ரூபா பட்ஜெட் எடுக்கப்பட்டிருக்கு, சூர்யா நடிச்சிருக்காரு, பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு இல்லை. எத்தனையோ 3D அனிமேஷன் படம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு உயிரோட்டமாக, இவ்வளவு நெருக்கமாக, இவ்வளவு அழகாக, இவ்வளவு ஆச்சரியம் ஊட்டுற வகையில் ஒரு 3D அனிமேஷன் படம் வந்திருக்கானே இல்லை. என்னுடைய குழந்தைகளோட தான் நான் போயிருந்தேன். அவ்வளவு மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணி பார்த்தாருங்க. ஒரு காட்சியில் வந்து ஒரு ஐஸ் கட்டிகளை வெட்டுற மாதிரி காட்சி இருக்கும், ஒரு வெட்டுற மாதிரி அப்படியே ஐஸ் கட்டிகள் வந்து அப்படியே நம்ம முகத்தில் தெரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு மரக்கட்டை தூக்கி போடுற மாதிரி காட்சி, மரக்கட்டை வந்து மேலே விழுற மாதிரி இருக்கும். நமக்கு டக்குன்னு ஒரு சின்ன அதிர்ச்சி. அது திரையில தான் ஓடுது, ஆனாலும் நமக்கு முகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு போகும். அதே போல் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு காட்சி அப்படின்னா அது இந்த முதலையோடு சூர்யா அவர்கள் சண்டை போடுற காட்சி. முதலையோடு ஒரு சண்டை போடுவது இயல்பா, அது யதார்த்தமா, சண்டை போட முடியுமா அப்படின்னா காட்டில் வாழ்ந்த பழங்குடிகள் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்தோடைய எல்லா விலங்குகளையும் அடக்கி ஆண்டு தான் வாழ முடியும். வாழ்ந்திருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து அவ்வளவு அழகாக இயல்பாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க, ரொம்ப யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து ஒரு விஎஃப்எக்ஸு, இதில் வந்து கிராஃபிக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அனிமேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியலை. இப்போ நீங்கள் அவதார் படம் பார்த்துட்டு ஆணு வாயை பிளந்து பார்க்குறோம், கிளாடியேட்டர் பார்த்துட்டு ஆணு வாயை பிளந்து பார்க்குறோம், ஸ்பைடர்மேன் பார்த்துட்டுலாம் ஆணு பார்க்குறோம். ஆனால் அந்த படங்களுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தமிழில் வந்த முதல் திரைப்படம் கங்குவா. பொன்னியின் செல்வனில் விஎஃப்எக்ஸ் 150 நாள் எடுத்து அந்த பொன்னியின் செல்வனை அப்படி ஒரு ப்ராடக்டாக கொடுக்கும்போது அதில் விஎஃப்எக்ஸ் குறை இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்த சங்கர் படங்களில் கூட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சங்கர் படங்களில் இந்த இந்தியன் 2 அவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அவ்வளோ மோசமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் உலகத்தரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகத்தரத்துக்கு ஒருபடி மேலே விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருக்கிறது. பாகுபலி படத்தினுடைய பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் 10 பிரம்மாண்டங்களை சொல்லலாம். அதில் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத, தவிர்க்கப்படாத ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் வச்சுக்க விஎஃப்எக்ஸ் காட்சிகளை பார்த்து விட்டு நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்திய சினிமா நகரும் என்பதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. இந்த படம் கிட்டத்தட்ட 11,500 திரையரங்களில் உலகம் முழுமைக்கும் வெளிவந்திருக்கிறது. அப்போது பெரிய பிரம்மாண்டமான பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம். ஒரு பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டு மூவின்னு கூட படத்தின் தயாரிப்பாளர் சொன்னார். படம் குறித்து ஒரு ப்ரமோஷனுக்காக 2,000 கோடி வசூல் பண்ணும், 3,000 கோடி வசூல் பண்ணி ஒரு படத்தின் தயாரிப்பாளர் சொல்வது இயல்பு தான். ஏன்னா 300 கோடி பட்ஜெட்டு, 10 படங்கள் லாபத்தை அவங்க எதிர்பார்த்ததில் எந்த தப்பும் இருக்காது, அதில் எந்த விமர்சனம் இல்லை. ஆனால் இந்த படம் ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளானது? படத்தின் கதையா, படத்தில் கதை சரியில்லையா, படத்தில் நடிப்பு சரியில்லைன்னா, படத்தில் இசை சரியில்லை, இசை வந்து அதிக இறைச்சலாக இருக்குது அப்படின்னாங்க. நான் திருச்சியில் எல்ஏ சினிமா சோனா மீனால தான் படம் பார்த்தேன். அப்படிலாம் ஒரு பெரிய இறைச்சலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ டெசிபிள் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல் அரை மணி நேரம் வந்து ரொம்ப சத்தமாக இருந்தது. படத்தில் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. வார் காட்சிகளில் அன்பே, அழகே, அமுதே, இன்பமே, இனிய தென்றலே, மரகதமணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? வார் சண்டை காட்சிகளை கத்தத்தான் செய்வாங்க. எனக்கு சண்டை காட்சி உள்ள ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போகலாம், தெரிவிக்க விட்டாங்க அப்படிங்கிறீங்க, ஆசம்ன்றீங்க, ஃபென்டாஸ்ட்ன்றீங்க.
ஒரு சண்டை காட்சிகளை தமிழ் தொல்குடி மக்களுடைய வாழ்வியலை கற்பனையோடு புனைவோடு கலந்து அதில் நவீனத்தை தெளித்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. மதன் கார்கியுடைய வசனம் தமிழ் தொல்குடிகள் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்பு 1070 கதை நடக்குது. 2024 ஒரு கதை, 1070 ஒரு கதை, ரெண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மொத்த கதை. அதை திரைக்கதையாக கொண்டு போயிருக்காங்க. 1070 வரக்கூடிய தமிழ் தொல்குடிகளுடைய தமிழ் உச்சரிப்பை அவ்வளவு அழகாக கையாண்டிருக்காரு மதன் கார்கி வசனங்களில். படத்துடைய கதை ரொம்ப சிம்பிளுங்க. ரஷ்யாவில் ஒரு மூளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் ஒரு ஷெட்டா அப்படிங்கிற ஒரு சிறுவனை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த சிறுவன் அங்கேருந்து தப்பிச்சிடறான், அந்த பையன் அங்கே தப்பிச்சிடறான். தப்பிச்சு அவன் கோவாவில் இருக்கக்கூடிய சூர்யாவை வந்து சேர்றான். சூர்யாட்ட இருந்து அவன் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ண விரும்பலாம். சூர்யா வந்து இந்த காவல்துறை ஆள் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடிச்சு குடிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போல் ஒரு தனி ஏஜென்சி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த பையன் ஏதோ சொல்ல விரும்புகிறான். அவர் பண்ணுற ஒரு கொலையை அந்த பையன் பார்த்துட்றான். அவன்கிட்ட அந்த பையன் சூர்யா தப்பிக்க விரும்புகிறாரு. ஆனால் அவன் சூர்யாக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறான். ஒரு கட்டத்தில் சூர்யாவை அவன் திருப்பி வந்து சேர்ந்துடுறான். அப்போ சூர்யாவை அவனும் சேர்றாங்க. சேரும்போது சூர்யா அவனிடமிருந்து சிலவற்றை தெரிந்து கொள்கிறாரு. அது தெரிந்து கொள்வது இல்லை அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ்பேக் நீளுது. அதே மாதிரி சூர்யா, அதே மாதிரி பையன் அந்த காலகட்டத்திலையும் இருக்காங்க. 2024 1970 இருக்காங்க. அங்கே ஐந்தீவு, ஒரு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஐந்தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, 5 தீவுகள் இருக்குது. அதில் பெருமாச்சி தீவினுடைய இளவரசனாக, அந்த இனத்தின் தலைவனாக கங்குவா சூர்யா இருக்காரு. இந்த பக்கம் அரத்தி தீவினுடைய இளவரசனாக, அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பவனாக, உதிரனாக பாபி தியால் நடிச்சிருக்காரு. இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு ஏற்கனவே சண்டைகள் நீண்டுகிட்டு இருக்கு. இதில் ரோமானிய படை இந்த பெருமாச்சி தீவை கைப்பற்றுவதற்கு 25,000 வீரர்களை அனுப்பி வைக்குது. இப்போ பெருமாச்சியை கைப்பற்றணும். ரோமானிய படையோடு இந்த அரத்தி தீவினுடைய அரக்கனாக இருக்கக்கூடிய இளவரசனாகக்கூடிய உதிரன் கைகோக்குறான். கைகோர்த்து கொண்டு இந்த பெருமாச்சி தீவை அழிக்க பார்க்குறான். பெருமாச்சி தீவிலே பிறந்த கொடுவன் என்பவன் வந்து கொடுவனாக நட்டி அவர் வந்து பெருமாச்சி தீவை காட்டி விடுக்காரு. பெருமாச்சிலேருந்து 100 இளைஞர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி கூட்டு போய் 100 இளைஞருடைய கையை வெட்டி ஒரு இனப்படுகொலையவே நடத்துகிறாங்க. அப்படி அடுத்த 100 பேரை கூட்டு போகும்போது அந்த 100 பேரை மீட்டெடுக்கிறதுக்கு பெருமாச்சியுடைய இளவரசன் கங்குவா போகிறாரு. பெருமாச்சி இளவரசன் கங்குவா போய் அந்த 100 வீரர்களை மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்து கொண்டு துரோகியாக இருக்கக்கூடிய கொடுவனை ஊர் மத்தியில் வச்சு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுது. தன் கணவன் இறந்து விட்டான் அப்படின்னோடனே மனைவி குழந்தையோட அந்த கொடுவன் துரோகியுடைய மனைவி நிற்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து ஒட்டுமொத்த ஊரும் துரோகிக்கு பிறந்தவன் பிள்ளை, துரோகியோட மனைவி, இவங்களையும் கொல்றன்னு சொல்லுது. இல்லை, அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் செஞ்ச தப்புக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கங்குவா நிற்கிறாரு. அப்போ கங்குவா கையில், சூர்யா கையில் தன்னுடைய மகனை கொடுத்து என் மகனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி சாகும்போது அந்த துரோகியுடைய மனைவி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறான். இப்போ ஒட்டுமொத்த ஊரும் இந்த பையனையும் கொண்டு நிற்கும் போது இந்த பையனை காப்பதற்கு சூர்யா துரோகியுடைய மகனாக இருந்தாலும் அவனையும் நல்வழிப்படுத்தி திருத்தணும். அவனை எப்படி திருத்தினாரா திருத்தலையா, அவனால் அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் ரோமானிய படையிடமிருந்தும் அந்த அரத்தி தீவிரக்கூடிய உதிரிடமிருந்தும் தன் மக்களை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத மிச்ச கதை. உண்மையிலேயே மிரட்டி தளிர்க்காரு சிறுத்தை சிவா. ஒரு இவ்வளவு பெரிய இயற்கை வளத்தை எனக்கு தெரிஞ்சு ஏதோ தீவில் தான் படம் எடுத்திருக்காங்க. அவ்வளவு அழகாக வெற்றி பழனிசாமியுடைய ஒளிப்பதிவில் அந்த தீவுகளை காட்டுவதாக இருக்கட்டும், அந்த பழங்குடி மக்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய மொழியாக இருக்கட்டும், அதே போல் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தமிழில் வெளிவந்த வரலாற்று திரைப்படங்களில் மிக முக்கியமான படமாக கங்குவா நிச்சயம் இருக்கும். இது மீதான விமர்சனம் அத்தனையும் சூர்யா என்கிற நடிகருடைய அரசியல் கருத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள், சூர்யாவுடைய தனிப்பட்ட கருத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல் வந்து ஜோதிகா அவருடைய தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களால் பாதிக்கப்பட்டவங்க, சூர்யா ஏற்கனவே ஜெய்பீம் படத்தினுடைய அரசியல் கருத்துக்களால் பாதிக்கப்பட்டவங்க, அதில் வந்து வன்மத்தை தீர்க்க முடியாமல் இருந்தவங்க இந்த படத்தில் மொத்தமாக தீர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா படங்களையும் வாங்கி வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியிடலை, அவங்களுக்கு இந்த படத்தை கொடுக்கலை. அப்போ அவங்களும் இதில் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான பிஜேபி, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய நிறுவனங்கள், அதே போல் மிக முக்கியமாக விஜய் ரசிக சிகாமணிகள் சமூக வலைதளங்களில்
இந்த படம் குறித்து அவதூறு கருத்துக்களை எழுதி சூர்யா குறித்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தாக்குதலை உருவ கேள்விகள் நிகழ்த்தி இந்த படத்தை எப்படியாவது மக்களை பார்க்க விடக்கூடாது என்று ஒரு திட்டமிட்ட ஒரு விமர்சன பரப்புரை கடந்த 3 நாட்கள் நிகழுது. நான் படம் பார்த்தேன். முதல் 20 நிமிடத்தில் யோகி பாபு இந்த லிட்டில் கிங்ஸ்லியுடைய காமெடி ஒட்டலை. அது யதார்த்தம் தான், உண்மைதான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஒட்டலை. ஏன்னா அந்த படத்தில் வேறு எதுவும் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த காமெடிக்குள்ளே மனசு போக தடுக்குது. அவங்க இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா உண்மை. அதை நடிகை ஜோதிகா அவர்களே சொல்லியிருந்தாங்க. முதல் அரை மணி நேரம் வந்து பெரிய அளவில் ஒட்டலை. அதை தவிர்த்துட்டு பார்த்தா இந்த படம் ஆகச்சிறப்பான படம். இந்த படத்தில் கொண்டாடத்தக்கக்கூடிய, மகிழக்கூடிய, பிரமிக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய காட்சிகள் அவ்வளோ இருக்குது. 2.5 மணி நேரம் தான் அந்த படம். வலுவலுலாம் இழுக்கலாம் செய்ய 2.5 மணி நேரம் ஷார்ப்பாக. அதில் முதல் 20 நிமிடம் போயிடுச்சு அப்படின்னா 2 மணி நேரம் போகிறதே தெரியல. நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விக்கு உண்மையிலே மனசாட்சி உள்ள யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும். இந்த படம் குறித்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணேன். புலிசட்டை மாறலாம் என்னமோ வந்து பெரிய மண்டையில் 4-5 முளைச்ச மாதிரி தான் பேசுவான் எப்போதுமே. அவன் பேச்சே அப்படி தான் இருக்கும். அவன் என்னமோ 500 படங்களை எடுத்தல்ன மாதிரியும், தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த இயக்குனராக அவன் இருக்கிறது மாதிரியும், எவன் காசு கொடுத்தாலும் அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த காசுக்காக பேசக்கூடியவன் இந்த புலிசட்டை மாறன். இவனால் ஒட்டுமொத்தமான தமிழ் திரையுலகில் நல்ல திரைப்படமே வர்றது கிடையாது. மிக மோசமான படங்களை நல்ல படங்களாகவும் இவன் ஒரு போஸ்டர் வெளியிடுவான். இவனுடைய அந்த 4 நிமிட வீடியோவில் 1.5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க படங்களுக்கு வந்து காசு வாங்கிக்கிட்டு விளம்பரம் கொடுப்பான். இவன் விளம்பரம் போகிற படங்கள்லாம் ஆகச்சிறந்த குப்பை படங்களாக இருக்கும். ஆனால் இவன் உள்ளே உட்காந்து நல்ல படங்களையும் ஒரு காட்சி கூடவா அந்த படத்தில் உனக்கு பிடிக்கல? இந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு ஒளிப்பது கூட சரியில்லையா? சரி, இசை சரியில்லை, ஒளிப்பதிவு சரியில்லையா? இந்த படத்தில் நடித்த நடிகர் சூர்யாவுடைய நடிப்பு கூட சரியில்லையா? எதுவுமே பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லையா? உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. பணம் வாங்குறாரு, நடிக்கிறாரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 50 வயதில் தன்னுடைய ரசிகர்களுக்காக மீண்டும் நான் 6 பேக் வைக்கிறேன். இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது. உண்மையிலே ஒரு இளவரசன்னா நம்புற மாதிரி இருக்காரு. ஒரு இனத்தின் தலைவன்னா நம்புற மாதிரி இருக்காரு. தமிழ் உச்சரிப்பு ஒரு பேசுறாருன்னா அது நம்புற மாதிரி இருக்கு. அவர் அட்வைஸ் பண்றாரு, மோட்டிவேட் பண்றாரு, அது நம்புற மாதிரி இருக்கு. இந்த பெண்கள் வந்து ஒரு தூரமா இருப்பாங்க. அவங்க வந்து காட்டுக்குள்ள இருப்பாங்க. இவர் மலையில் நிற்பாரு. அது சொன்னா 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவங்க கூப்பிடுறாங்க. எப்படி இவருக்கு கேட்கும்? ஏண்டா, செல்ஃபோன் இன்றைக்கி தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி தான் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு. சாடுகளில் வாழ்கிற மக்கள் அந்த காட்டினுடைய மொழியை முழுமையாக உணர்ந்திருப்பாங்க. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிகளை வைத்து தங்களுடைய சமிக்கைகளை கடத்துவாங்க. அது சர்வசாதாரணமாக பழங்குடியின மக்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்காங்க. அதை ஒரு படத்தில் கொஞ்சம் மேலே ஒரு மெருகூட்டி அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. காட்டுக்குள்ளே இருந்து அவங்க இப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத இசையின் மூலமாக கடத்துகிறாங்க. அதை உணர்ந்து கொண்டு நீங்களே அங்கே இருக்கீங்க, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் தான், நீங்கள் 20 பேர் இருக்கீங்க, நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி பதிலுக்கு இசை மூலமாக கடத்துறாரு. அதில் அந்த பெண்களை சண்டை போட்டு இது பண்ணுறாங்க. அந்த பெண்களுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுத்துருக்காரு. அது உடனே சின்ன பிள்ளைல சண்டப்படலை. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பெண்களை தயார்படுத்தியிருக்காரு, எப்படியெல்லாம் எதிரிகளை எதிர்கொள்ளும்னு சொல்லி. அப்போ அந்த நுட்பங்களை பயன்படுத்தி அந்த எதிரிகளை அந்த பெண்கள் வீழ்த்துறாங்க. அதுக்கு பிறகு கங்குவா அங்கே போகிறாரு. இப்படி வந்து காட்சி அமைச்சிருக்காங்க. உண்மையிலே அது வந்து அந்த பெண்கள் சண்டை போடுற காட்சியாகட்டும், தமிழ் பெண்கள் எவ்வளவு வீரத்தோடு இருந்தார்கள் என்பதை போகிற போக்கில் காட்சிப்படுத்திருக்காரு சிறுத்தை சிவா. அது மட்டும் இல்லை, தமிழர்களுடைய மானம், தமிழர்களுடைய வீரம், எப்படி அவங்க வந்து துரோகத்துக்கு எதிராக நிற்பாங்க, எப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க என்று தமிழ் பழங்குடியின மக்களுடைய வாழ்வியலை ரத்தமும் சதையமாக காத்திருக்காரு. ஆனால் இப்படி தான் தமிழர்கள் இருந்தார்களா? பற்கள் கரையாக இருந்ததா? ஆடைகள் இப்படி தான் உடுத்துனாங்களா? அது படத்திற்காக, ஒரு பிரம்மாண்டத்திற்காக, ஒரு காட்சி அமைப்புக்காக வச்சுருக்கலாம். ஆடைகளே கூட இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஆடைகள் குறைவாக அணிஞ்சிருந்திருப்பாங்க, இலைத்திரைகளை கட்டியிருந்திருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க. அது மொத்தமாக அப்படி ராவாக காட்ட முடியாது. படத்திற்காக கொஞ்சம் அழகு கூட்டுறதுக்காக அதெல்லாம் சில வேலைகளை பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வில்லன்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒத்த கண்ணை பறிக்கிறது, அது படத்திற்காக. ஆனால் அதில் கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை வந்து சிறுத்தை சிவா வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் எடுத்த படங்களில் ஒரு குடும்பம், சென்டிமெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு வாழ்வியல் கொண்டிருக்காரு. தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தியிருக்காரு. கதை நாயகனுடைய பேராக இருக்கட்டும், படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளுக்கும் தமிழ் பேர்களை வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருந்தும் கூட இந்த படத்தை திட்டமிட்டு இந்த படத்தை தோல்வி படமாக மாற்றணும், திரையரங்கு யாரும் போகக்கூடாது, இது வெற்றி படமாக ஆயிடக்கூடாது, சூர்யாவுக்கு அவருடைய கேரியரில் பெஸ்ட்டாக இது இருந்துடக்கூடாது, அவர் உழைப்பு வீணாகணும். சூர்யாவும் வந்து நல்லா நடிக்கக்கூடியவர் தான், தேசிய விருதுகள் வாங்கியவர் தான். அவர் நினச்சிருந்தா ஒரு காமெடி படத்தில்
ஒரு கேங்ஸ்டர் படத்தில் நடிச்சுட்டு அது பாட்டில் பணத்தை சம்பாதிச்சு போயிட்டு இருக்கலாம். ஒரு வித்தியாசமான படங்கள் நடித்து தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் ஏதோ ஒரு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை, பணம் சம்பாதிப்பதான் நோக்கம், அந்த பணம் சம்பாதிப்பதில் கூட சமூக நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கலைஞனை வீழ்த்தனம் நினைக்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம். எப்போவுமே தமிழர்களுக்கு அடுத்தவன் படம் எடுத்தா, அடுத்தவன் பாட்டு பாடுனா, அடுத்தவன் இசையமைத்தா, அடுத்தவன் டைரக்ட் பண்ணா, அடுத்தவனை நடிகராக கொண்டாடினா ரொம்ப ரசனையாக இருக்கும். ஆனால் தன் இனத்தை சார்ந்தவன் ஒரு நல்ல படம் எடுத்தாலும் நல்லா நடித்தாலும் அவனே ஒரு தமிழனே தயாரித்து, தமிழனே இயக்கி, தமிழனே நடித்து ஒரு ஒரு படம் வெளிவந்திருக்கிறது. அதை கொண்டாடாமல் இவன் பாகுபலியை கொண்டாடுவான், கேஜிஎஃப்பை கொண்டாடுவான், RRR கொண்டாடுவான். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழை ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை முடித்து இந்தியாவிலேயே இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்ட படங்களில் அதிக பட்ஜெட் படம் கங்குவா. அந்த படத்தை வீழ்த்துவதற்கு தமிழர்களை துணை போவதுதான் மிகப்பெரிய கேவலம், அசிங்கம். கங்குவா தயவுசெய்து விமர்சிங்க, என்ன விமர்சனத்துக்கு உட்பட்ட படம் கிடையாது. அந்த படத்துலையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது. அந்த ஜோதிகால் சொன்ன மாதிரி அந்த முதல் 20 நிமிடம் குறைகள் இருக்குது. ஆனால் அந்த 20 நிமிடம் தவிர்த்துட்டு பார்த்தா அது வேற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய அனுபவம். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இவங்க இந்த ரிவ்யூலாம் பார்த்து போனதுனால படம் பார்க்கவே தோணலை. இவன் சொன்னதெல்லாம் மண்டைகள் இருக்குது. இப்போ இந்த படம் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லையே, அவ்வளோ கேவலமாக ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்குது, என்ஜாய் பண்ணி தேட்டரில் எல்லாரும் ரசிக்கிறானே, அப்போ ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணானுங்க அப்படின்னு தான் நமக்கு அந்த கேள்வி தான் ஓடிட்டு இருந்தோடைய இந்த படத்தையே ரசிக்க முடியாது. அப்போது ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள், நெகட்டிவான கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு படத்தினுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்கு இந்த கங்குவா படம் சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போ கங்குவா படத்தை விமர்சிக்கலாம், விமர்சிக்க கூட இல்லை, ஆனால் படத்தை பார்த்துட்டு விமர்சிக்கணும். விமர்சனத்தை பார்த்துட்டு விமர்சிக்க கூடாதுல்ல. எவனோ ஒருத்தர் ரிவ்யூ போட்டான், அவன் எதுக்காக போட்டிருப்பான், படத்துக்காக போட்டிருப்பான், அரசியலுக்காக போட்டிருப்பான், சூர்யாவையோ ஜோதிகாவையோ சிவகுமாரியோ ஞானவேல் ராஜாவையோ ஏதோ ஒரு வகையில் சூர்யாவை வீழ்த்தணும், இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட விமர்சிப்பவனை பார்த்துட்டு விமர்சிக்கக்கூடாது. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் படத்தை பார்த்த பிறகு படம் பார்க்கும்போது இவன் இங்கே பேசினதான் மண்டைகள் இருக்குது, இந்த படத்தை ரசிக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு எதிர்மறை விமர்சனத்தை உருவாக்கி இந்த படத்தை காலி பண்ணதுக்கு திட்டமிட்டு ஒரு கும்பல் வேலை பார்த்துருக்கு. இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது, பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வன்மம் இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு இந்த படத்தில் கொண்டாடக்கூடிய, மகிழக்கூடிய, ரசிக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய 1000 காட்சிகள் இருக்கிறது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கங்குவாவை தாராளமாக விமர்சிக்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ